வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சரஸ் சான்ஸ்கிரிட் சிக்ஷக் பிராரம்பா பாரத வித்யாபவன் சிலபஸில் 4வது பாடம். அதில் 22வது பக்கம் இப்போ பார்க்குறோம். இப்போ இதை பார்த்துட்டு இருந்தோம் போன கிளாஸு. இப்போ கண்டினியூஷனில் பார்ப்போம். அது கதம் இத்திய விருத்தாந்தக பூத்தக. இத்தியம்னா இது போல், விருத்தாந்தக நிகழ்ச்சியை, பூத்தக கதம் பூத்தக பார்த்தது உண்டா. கதம் இத்தியம் விருத்தாந்த பூத்தக இதுபோல நிகழ்ச்சியை பார்த்தது உண்டா. கிம் துவயா சக புருஷ தஷ்ட. துவயா உன்னால், சகன் சக புருஷ இதுபோல் ஆணை, கிம் திருஷ்டக பார்த்தது உண்டா. கிம் தவயா சக புருஷம் திருஷ்டக உன்னால் இதுபோல் ஆணை பார்த்ததுண்டா. என்ன பண்ணீங்க. தத்ர சித்தக சக கிம் கரோதி. தத்ர அங்கு, சித்தக இங்கிருந்து, சக அவன், கிம் கரோதி என்ன செய்கிறான். தத்ர அங்கு, சித்தக அங்கிருந்து, தத்ர சித்த அங்கிருந்து, சக அவன், கிம் கரோதி அவன் என்ன செய்தான். அவன் என்ன செய்தான். நோட் பண்ணிங்க, இந்த மாதிரி நோட் பண்ணிங்க. தத்ர சித்த சக கிம் கரோதி அங்கிருந்து அவன் என்ன செய்தான். யுஷ்மாத் துவம் பூங்கா தோட்டம். சத்தத்தை மனப்பாடம் செய்வோம். ஒருமை பன்மை, அதாவது துவம் அப்படின்னா நீன்னு அர்த்தம். ஒருமை முதல் வேற்றுமை. துவம்னா நீன்னு அர்த்தம். ஒருமை. பன்மை யுயம்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். பன்மை சிங்குலர் புலர் ஒருமை பன்மை. முதல் வேற்றுமை பார்த்தோம். இப்போ 2வது வேற்றுமை. துவாம் தயா துவா. துவாம் துவா உன்னை. யுஷ்மான் வக உங்களை. 3வது வேற்றுமை. துவயா உன்னால் உன்னுடன். யுஷ்மாமி அப்படின்னா உங்களால் உங்களுடன். 4வது வேற்றுமை. துப்பியம் உன் பொருட்டு உனக்கு. யுஷ்மபியம் வ உங்கள் பொருட்டு உங்களுக்கு. 5வது வேற்றுமை. துவத் உன்னிடமிருந்து. யுஷ்மத் உங்களிடம் இருந்து. 6வது வேற்றுமை. துவ தே உன்னுடைய உனக்கு. யுஷ்மாக்கம் வக உங்களுடைய உங்களுக்கு. ஒருமை பன்மை 6வது வேற்றுமை இது. 7வது வேற்றுமை. துவாயி உன்னிடத்தில். யுஷ்மாசு உங்களிடத்தில். 7வது வேற்றுமை இது. சிங்குலர் புலர் ஒருமை பன்மை. நான் நோட் பண்ணிங்க.
ஸோ தமிழாக்கவும் வடமொழி எழுதவும், அதாவது சான்ஸ்கிரிட் எழுதவும், அதை வந்து நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். அதில் பார்ப்போம். தமிழாக்கவும் சான்ஸ்கிரிட்லாம் தமிழில். துவம் மயா சக் உத்யானம் அகச்சதி கிம் அகச்சசி கிம், நீ என்னுடன் தோட்டத்திற்கு வருகிறாயா? துவம் நீ, மயா சக் என்னுடன், உத்யானம் தோட்டத்திற்கு, அகச்சசி கிம் வருகிறாயா? அகம் துவயா சக் நகரம் அகச்சாமி, அகம் நான், துவயா சக் உன்னுடன், நகரம் நகரத்திற்கு, அகச்சாமி வருகிறேன். சக மயா சக் தத்ர ந அகச்சதி, சக அவன், மயா சக் என்னுடன், தத்ர அங்கு, நான் அகச்சதி வரமாட்டேன். சக மயா சக் தத்ர ந அகச்சதி, அவன் என்னுடன் அங்கு வரமாட்டான். சக அவன், மயா சக் என்னுடன், தத்ர அங்கு, ந அகச்சதி வரமாட்டான். சக மயா சக் தத்ர ந அகச்சதி, அவன் என்னுடன் அங்கு வரமாட்டான். ராமனே ராமனுடன் சக் ராமனே சக் ராமன் சக் ராமனே சக் ராமனுடன், நீ துவம் நீ, குத்திர எங்கு, படசி படிக்கிறாய். ராமன் சக் துவம் நீ, குத்திர படசி ராமனுடன் நீ எங்கு படிக்கிறாய். துவ மந்திர் சுந்தர் அஸ்தி, உன்னுடைய கோயில் அழகாக இருக்கிறது. துவ உன்னுடைய, மந்திர் கோயில், சுந்தர் அழகாக, அஸ்தி இருக்கிறது. துவ மந்திர் சுந்தர் அஸ்தி, உன்னுடைய கோயில் அழகாக இருக்கிறது. ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணன் தேன் சக் என்னுடன், மம மம ராமகிருஷ்ணன் தேன் சக் மம என்னுடன், புத்தகம் படதி படிக்கிறான். ராமகிருஷ்ணன் தேன் சக மம புஸ்தகம் படதி, ராமகிருஷ்ணன் என்னுடன் புத்தகம் படிக்கிறான். எல்லாம் நோட் பண்ணிங்க. துவம் மயா சக் உத்யானம் அகச்சதி கிம், நீ என்னுடன் தோட்டத்திற்கு வருகிறாயா? அகஸ் துவம் தயா சக் நகரம் அகச்சமி, நான் உன்னுடன் நகரத்துக்கு வருகிறேன். சக மயா சக் தத்ர ந அகச்சதி, அவன் என்னுடன் அங்கு வரமாட்டான். ராமன் சக் துவம் குத்திர படசி, ராமன் நீ எங்கு படிக்கிறாய். துவ மந்திரம் சுந்தரஸ்தி, உன்னுடைய கோயில் அழகாக இருக்கிறது. ராமகிருஷ்ணா தேன் சக் மம புஸ்தக படுதி, ராமகிருஷ்ணன் என்னுடன் புத்தகம் படிக்கிறான். எல்லாம் நோட் பண்ணிங்க. மயா தும்பியம் தனம்
மயா தும்பியம் தனம் திருதம். மயா என்னால் தும்பியம் உனக்கு தனம் செல்வம் துர்தம் கொடுக்கப்படும் என்னால் கொடுக்கப்படும். மயா தும்பிய தனம் திருதம் என்னால் உனக்கு செல்வம் கொடுக்கப்படும். செல்வம் அதாவது தானம் கொடுக்கப்படும். துவயா உன்னால் வஸ்திரம் நான் துருதி துணிகளை நான் துருதம் கொடுக்க முடியாது. துவயா வஸ்திரம் நான் தோமி உன்னால் துணிகளை கொடுக்க முடியாது. சூரக குத்திர அஸ்தி. உன்னுடைய சூரக வீர புத்திர மகன் புத்திர எங்கே அஸ்தி இருக்கிறான். ஸ்வக்ரகே சூரக புத்திர அஸ்தி. உன்னுடைய வீரமகன் எங்கே இருக்கிறான். மயா தும்பியம் தனம் ததம் என்னால் உனக்கு செல்வம் கொடுக்கப்படும் தானம் கொடுக்கப்படும் செல்வம் தானம் கொடுக்கப்படும். துவயக வஸ்திரம் நாதுதம் உன்னால் துணிகளை கொடுக்க முடியாது. துவம் சூரக புத்திரக அஸ்தி. துவம் உன்னுடைய சூரக வீர புத்திரக மகன் புத்திர எங்கே அஸ்தி இருக்கிறான். துவம் சூரக புத்திர அஸ்தி. உன்னுடைய வீர மகன் எங்கே இருக்கிறான். ஸ்வக்ரக துவம் கிம் நா திஷ்டதி. ஸ்வக்ரக உன்னுடைய வீட்டில் துவம் நீ கிம் ஏன் நா திஷ்டதி இருக்கவில்லை. ஸ்வக்ரகே துவம் கிம் நா திஷ்டதி உன்னுடைய வீட்டில் நீ ஏன் இருக்கவில்லை. கதா துவம் அத்ர ஆகத்தக. கதா துவம் நீ கதா எப்பொழுது அத்ர இங்கு ஆகத்தக வந்தாய். கதா துவம் அத்ர ஆகத்த நீ எப்பொழுது இங்கு வந்தாய். உன்னுடைய புஸ்தகம் குத்திர எங்கு அஸ்தி இருக்கிறது. புஸ்தகம் குத்திர அஸ்தி உன்னுடைய புத்தகம் எங்கு இருக்கிறது. துவயா உன்னால் அதக இன்று கிமப்பி ஒன்றும் நாக்கிருதம் செய்யவில்லை. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நாக்கிருதம் செய்ய முடியாது. துவயா செய்யப்படவில்லை செய்ய முடியவில்லை. உன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. துவமா உன்னால் அத்ரக இன்று கிமப்பி நாக்கிரதி ஒன்றும் செய்ய முடியவில்லை. துவயா அதக கிமப்பி நாக்கிருதம் உன்னால் இன்று ஒன்றும் செய்ய முடியவில்லை. உன்னுடைய கிரகத்து வீட்டிற்கு இதானியும் இப்பொழுது அகத்யதத் அகம் நான் இப்பொழுது நான் வருகிறேன். இப்போது நான் வருகிறேன். துவக கிரகத்த இதானியும் அகம் அகத்தக உன்னுடைய வீட்டிற்கு இப்போது நான் வருகிறேன். நான் நோட் பண்ணிங்க. சமஸ்கிருதத்தில் எழுதுவோம், சமஸ்கிருதத்தில் எழுதலாம். இப்போ சமஸ்கிருதம் தமிழ் பார்த்தோம். இப்போது தமிழ்லேருந்து சமஸ்கிருதத்தில் அவன் சக எங்கு குத்திர கத எங்கு குத்திர சென்றான் கதக அவன் எங்கு சென்றான். சக குத்திர கதக அவன் எங்கு அவள் எங்கு சென்றாள். சா அப்படின்னு போடணும். சான்னு போடணும். சகனா அவன் சானா அவள். சா எங்கு குத்திர அவள் சா எங்கு குத்திர சென்றாள். காதான்னு போட்டால் சென்றாள் பெண்பால்.
இது ஆண்பால். கதக சகக கதகனா ஆண்பால், சா காதானா பெண்பால். அவள் எங்கு சென்றாள்? சா குத்திர காத்தா. கடிதம் எங்கு சென்றது? பத்ரக பத்திரம் குத்திர கதம். கடிதம் பத்திரம் எங்கு குத்திர சென்றது கதம். கடிதம் எங்கு சென்றது? பத்திர குத்திர கதம். அவன் ஜலத்தை குடிக்கவில்லை. அவன் சா ஜலத்தை ஜலம். நான் குடிக்கவில்லை. பீதானா குடித்தான், பீத்தகனா குடித்தான் அர்த்தம். நான் பீத்தானா குடிக்கவில்லைன்னு அர்த்தம். நான் பீத்தக குடிக்கவில்லை. அவன் ஜலத்தை குடிக்கவில்லை. சக ஜலம் நான் பீத்தாக. அவன் அந்த குதிரையை பார்க்கவில்லை. அவன் சக அந்த தத குதிரையை அஸ்வக பார்க்கவில்லை. நான் திருஷ்டக. அவன் அந்த குதிரையை பார்க்கவில்லை. சக தத அஸ்வக நாதிருஷ்ட. அவன் அந்த குதிரையை பார்க்கவில்லை. சக தத அஸ்வக நாதிருஷ்ட. அவன் என்ன வேலை செய்தான்? சக கிம் காரிய குருதக. அவன் சக என்ன கிம் வேலை காரிய குதக செய்தான் குருதக. அவன் என்ன வேலை செய்தான்? சக கிம் காரிய குதக. அவன் அந்த வேலையை செய்யவில்லை. அவன் சக அந்த தத வேலையை காரிய செய்யவில்லை. கிருதக. அவன் அந்த வேலையை செய்யவில்லை. சக தத காரிய கிருதக. எல்லாம் நோட் பண்ணிங்க. அவன் சக இங்கு அத்திர எப்பொழுது கதா அகத்தக வந்தான். அவன் இங்கு எப்பொழுது வந்தான்? சக அத்திர கதா அகத்தக. அவன் சக இங்கு அத்திர எப்பொழுது கதா வந்தான் ஆகத்தக. அவன் இங்கு வரவில்லை. சக அத்திரனா ஆகத்தக. அவன் சக இங்கு அத்திர வரவில்லை. நான் அகத்தகனா வந்தான் அர்த்தம். நான் அகத்தகனா வரவில்லைன்னு அர்த்தம். அவன் இங்கு வரவில்லை. சக அத்திர நான் அகத்தக. நீ யானையை பார்த்ததில்லையா? துவமே கஜே நான் திருஷ்ட. நீ துவம் யானையை கஜே பார்த்ததில்லையா? நான் திருஷ்ட. நீ யானையை பார்த்ததில்லையா? கஜே துவம் கஜே நான் திருஷ்ட. நீ யானையை பார்த்ததில்லையா? துவம் கஜே நான் திருஷ்ட. நீ யானையை பார்த்ததில்லையா? துவம் கஜே நான் திருஷ்ட. எல்லாம் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.